கனவிலே நம்மை விட்டு சென்றவர்கள் இறந்தவர்கள் வருவார்களா? அதற்கு முன்னால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த கனவை குறித்து என்ன சொல்கின்றார்கள் என்று முழுவதுமாக நாம் அறிந்தால்தான் இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும். அதனால் முழுவதுமாக இந்த ஹதீஸை பார்த்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விடை கிடைக்கும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே 4200வது ஹதீஸாக அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கனவு என்பது 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. முதல் வகை கனவுகள் நல்ல கனவுகள். இந்த நல்ல கனவுகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நற்செய்தியாகும். இரண்டாவது வகை கனவுகள் கெட்ட கனவுகள். இந்த கெட்ட கனவுகள் ஷைத்தானின் புறத்திலிருந்து மனிதர்களுக்கு கவலையை ஏற்படுத்துவதற்காக வரக்கூடிய கனவுகள் ஆகும். மூன்றாவது வகை கனவுகள் ஒரு மனிதன் உள்ளத்திலிருந்து காண்கின்ற கனவாகும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் சகோதரர்களே, புகாரியில் 6987வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. நல்ல கனவு என்பது இறைவன் புறத்திலிருந்து தூதர்களுக்கு கிடைக்கும் தூது